ஹாய், வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி பார்க்கலாம். கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து ஒரு 1/2 கிலோ இந்த குண்டு கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த கத்திரிக்காயில் வந்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் அரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து 4ஆகவும் கட் பண்ணி போடலாம், இந்த மாதிரி கொத்து கொத்தாகவும் போடலாம். காயில் ஏதாவது சொத்தை இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு புளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி இது. இதை ஊற வச்சு இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 சின்ன தக்காளி. புளி ஊற்றுறதுனால தக்காளி வந்து சின்னதாக, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இப்போது 2 வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு 6 பல் பூண்டை வந்து கத்தியில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எள்ளு பாருங்கள், கருப்பு எள்ளு இது. இந்த கிண்ணத்தில் ஒரு 1/4 கிண்ணம் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 முந்திரி போடுறேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிண்ணம் வந்து வேர்க்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எள்ளு பட்டு பட்டுன்னு பொரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த மாதிரி எள்ளு வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா சட சடன்னு பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் எள்ளு வறுபடணும். இந்த பவுட்ரு போடும் போது டேஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும். நாக்கில் இந்த டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணிக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வறுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு, அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலேயே நம்ம அப்படியே வதக்கி எடுக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வதக்கும் போது கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ சைடில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். சாதம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறேன். சாதம் வடிச்சிட்டு அப்படியே சாம்பார் வச்சிடலாம். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கிடணும் அந்த எண்ணெயிலேயே. இந்த குண்டு கத்திரிக்காயில் செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது நல்லா வதக்கிடலாம். நல்லா சுருளாக வதக்கணும். இது வந்து இப்படி போடாமல் நான் அரைச்சிட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், வீட்டில் அரைச்ச தூள் இது. இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 திருப்பி எடுத்துட்டு, ரொம்ப கருவிடக்கூடாது மிளகாத்தூள். உடனே தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நம்மளுக்கு அந்த கிரேவிக்கு அந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ புளி கரைசலும் ஊற்றுவோம். கத்திரிக்காயை போட்டு ஒரு 2 பெரட்டிடலாம். அந்த உப்பு காரம்லாம் அதில் ஏறட்டும்.
அதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். உப்பு நான் இந்து உப்பு போடுறேன். ரெண்டு திருப்பி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளியை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்டு, இப்போ அந்த தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் மேலே வர அளவுக்கு மிதக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கிரேவியாக கொஞ்சம் வேணும்னா அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் அது நம்ம பவுட்ரு வேறு அரைச்சி போட போகிறோம்ல, அதுவே நல்லா திக்காக வந்துடும். ஆறிடுச்சு நல்லா அந்த எள்ளும் வேர்க்கடலையும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியாக இருக்கும். இது கத்திரிக்காயும் நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பவுட்ரு போட்டோடனே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வந்துடும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு போடுங்க. தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன். நம்ம அரைச்ச பவுட்ரு இதுக்கு தகுந்த மாதிரி தான் பவுட்ரு அரைச்சோம். அதனால் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் சேர்ந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு நல்லா செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாம்பாருக்கே பயங்கரமாக இருந்தது. இந்த எள்ளு டேஸ்ட்டு நல்லெண்ணெய் இந்த ஸ்மெல்லு நல்லா வந்தது சாப்பிட. வேர்க்கடலை கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையும் போட்டு பவுட்ரை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே அழகாக அப்படியே மிதக்கிக்கிட்டு வருது பாருங்கள். கிரேவியும் சூப்பராக வந்துடுச்சு. கத்திரிக்காயும் ரொம்ப குழஞ்சி போல் மீடியமாக இருக்குது. வெந்திருக்கு ஆனால் குழையில. கத்திரிக்காய் கிரேவி இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கத்திரிக்காய் அருமையான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கத்திரிக்காய் எப்படி இருக்குது, தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை செஞ்சுக்கிட்டே பக்கத்தில் சாதமும் வடிச்சிட்டேன். சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சேன். பூசணிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லா காயும் போட்டு கத்திரிக்காய் மட்டும் போடல. கத்திரிக்காய் தொக்கு பண்ணதுனால. சாதம் ரெடி. சூடாக ரைஸ் போட்டு சாம்பார் பாருங்கள். எல்லா காயும் மாங்காய் கூட போட்டிருக்கேன். எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பாரை ஊற்றிட்டு கத்திரிக்காய் கிரேவியை வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தோசைக்கும் ட்ரை பண்ணாங்க பசங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய்.